அதே மாதிரி ஷாங்காயும் தூங்கவே தூங்காது. என்ன டிராபிக் மட்டும் நைட் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அடுத்த அக்களை மேனரிசத்துல வந்து மும்பை பீப்புள், சாரி டோன்ட் அஃபெண்டட், நான் வந்து தமிழ்நாட்டை பத்தி கம்பேர் பண்ணி பேசல, ஷாங்காயும் பாம்பே மட்டும்தான் கம்பேர் பண்றேன். மும்பையில் உள்ளவங்களும் ரொம்ப they are very sensible and என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி, காஸ்மோபாலிட்டன், அப்படியே ஒரு எல்லாத்துக்கிட்டையும் அவங்க வந்து இன்டகிரேட் ஆகி கரெக்டாக ஒரு பெரிய கம்யூனிட்டி. அதே மாதிரி இங்கே வந்து ஷாங்காயில் வந்து மேனரிசம் வந்து கொஞ்சம் வெரி கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஹானஸ்ட் அண்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களில் வந்து ஒரு டீசன்சி, ஹை டீசன்சி நீங்கள் ஷங்காயிலேயும் பெரிய நகரத்தில் பார்க்கலாம். ஏன் இந்த பெரிய நகரத்தை கம்பேர் பண்ணுறேன்னா, பிரான்ஸில் இப்படி இருந்ததுன்னா அது அதிசயம் கிடையாது. ஏன்னா அது துபாக்கு ஒரு நாடு, ஐ மீன் பாப்புலேஷன். இது வந்து அப்படி கிடையாது. 26 மில்லியன். நம்ம அவர் பாம்பே 24க்கு வந்துட்டு. அதே மாதிரி சாப்பாடு எல்லா இடத்துலையும் கிளீனாக, ரோட் சைடு ஃபுட்டு கூட சில டைம்களில் ஃபார் மோர் டேஸ்டியர் தென் ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கே நம்ம மும்பையில். அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா ரொம்ப கிளீனாக அதனுடைய ஹைஜீனிக் இதை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. பட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் மட்டும் ரெண்டு இடத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா மும்பையை விட டென்சிட்டி அதிகம். ஆனால் ஆர்டர்லினஸ் அப்படியே பக்காவாக இருக்கும். இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பார்க்குறது. கரெக்டாக அந்தந்த லைனில் போவாங்க. சைடு வாங்கக்கூடிய ரூல்ஸ் இருக்கும்போது லைட்டை போட்டு கரெக்டாக சைடு வாங்குறாங்க. அவனுக்கு இவங்க இடம் கொடுப்பாங்க, இவருக்கு அவர் இடம் கொடுப்பாரு. கிலோமீட்டர் ஸ்பீடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. ஆனால் வண்டி இப்படி தான் போகும். நேராக பாருங்க, ஸ்லோ டவுன் மட்டும் ஆகும், வண்டி நிறுத்த மாட்டாங்க. ஒன்று சிக்னல் மட்டும் தான் நிற்கும் வண்டி. ஆனால் வண்டி இப்படி ஊர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஊரில் அப்படி நின்றுடும். இப்படி போவோம், அப்படி போவோம். இதுதான் எனிவே ஷாங்காய். அந்த ஒரு சில கொரீஸ்க்கு உண்டான ரெஸ்பான்ஸையும் பண்ணிடுறேன். ஷாங்காய் அண்ட் பீஜிங்க்கு எதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் டூரிஸ்ட் நம்ம கூட வர்றவங்களில் ஒரு சிலரை தவிர இது ஒரு பெரிய நகரமாக இருக்குது, பெரிய நாடாக இருக்குது. நம்மளை விட எப்படி அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, நம்ம நாட்டை இதையும் கம்பேர் பண்ணும்போது எப்படிலாம் எதுக்கு சைனா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்திருக்காங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டுமே அது என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அது ஒன்று. ரெண்டாவது, ஒன் ஆஃப் த 7 wonders ஆஃப் த வேர்ல்டு கிரேட் வால் ஆஃப் சைனா அங்கே இருக்குது. கிரேட்